அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد கமா பாரக் தலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து, அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றியொழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரொருளால் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அதன்படி செயல்படுவதற்குரிய வாய்ப்பினை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்திலேயே உண்மையான உயர்வான சத்தியமான கொள்கையான இஸ்லாம், அதில் சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று, இவ்வுலகத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது, நித்தியமானது. அந்த வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலகத்தில் படைத்தவன் காட்டிய அந்த வழிமுறைகளின்படி எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் படைத்தவன் வழிகாட்டிய அடிப்படையில் நாம் நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நபிகளார் இந்த செய்தியை பல இடங்களில் நமக்கு நினைவூட்டி இருக்கிறார்கள். இந்த உலகத்தையும் ஆகிரத்தையும் பற்றி நமக்கு நினைவூட்டும் போது, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இன்பமும் ஆகிரத்தினுடைய இன்பமும் எவ்வளவு என்று குறிப்பிடும் போது, ஒரு கடலில் உங்களுடைய விரலை நினைத்தீர்கள் என்று சொன்னால், அந்த விரலில் எவ்வளவு தண்ணீர் ஒட்டி கொண்டிருக்குமோ அவ்வளவுதான் உங்களுடைய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இன்பங்கள். அந்த கடல் அளவு நீர் இருக்கிறதே, அது ஆகிரத்தினுடைய இன்பங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இந்த பூமியில் நிலப்பரப்பை விட நீர்ப்பரப்பு தான் அதிகம். 3 ஒரு பகுதி தான் நிலப்பரப்பு இருக்கிறது, மீதமுள்ளவை அனைத்தும் நீர் நிறைந்திருக்கிறது. அது நம்முடைய விரலில் ஒட்டி கொண்டிருக்கிறது எவ்வளவோ அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப அற்பமான இன்பம் தான் உலகத்தினுடைய முழு இன்பம். எனவே கடல் அளவு இருக்கக்கூடிய அந்த ஆகிரத்தினுடைய இன்பத்தை எதிர்பார்த்து, அதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் முயற்சி செய்யுங்கள், நல்லறங்களை செய்யுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், மௌலிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் சிறந்தது என்று சொன்னார். ஒரு கை நீள அளவுக்குள்ள ஒரு இடம் சொர்க்கத்தில் கிடைத்து விட்டால், இந்த உலகத்தையே உங்களுக்கு கொடுத்து உலகத்தில் இருக்கும் எல்லா பொருள்களையும் உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த ஒரு சாட்டை அளவு உள்ள இடம்தான் சிறந்தது என்று சொன்னார்கள். அப்ப எவ்வளவு பெரிய இன்பம்! அந்த இன்பத்தை நம்மளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நாம் கண்களால் பார்த்திருக்க மாட்டோம், கற்பனை செய்திருக்க மாட்டோம். அவ்வளவு பிரம்மாண்டமான இன்பத்தை அல்லாஹ் தஆலா ஜன்னத்தில் வைத்திருக்கிறார். அந்த சொர்க்கத்தை அடைவதுதான் ஒரு முஸ்லிமுடைய உண்மையான உயர்வான ஒரு நோக்கம். அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய நரகத்திலிருந்து பாதுகாப்பதும், நரகில் இருந்து பாதுகாப்பு பெற்று இந்த உயர்ந்த சொர்க்கத்தை பெறுவதும் நமக்கு மிக முக்கியமான ஒன்று, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்று. இதுல நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த ஆசையில இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு ஆசை என்னவென்றால், நாம் அனைவர்களும்
நம்முடைய குடும்பத்தினர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எந்த மக்களுக்காவது கிடைக்குமா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானா என்றால் அல்லாஹ் தஆலா சிலருக்கு ஏற்படுத்துவார். ஆனா சில நபிமார்களுக்கு கூட அந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்தது இல்லை. நூஹ் நபியை எடுத்துக்கொண்டால், நூஹ் நபியினுடைய மனைவியை காபிர்களுக்கு உதாரணம் சொல்லிட்டா, அதனால அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. அவருடைய பிள்ளை நூஹ் நபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியவர், நூஹ் நபியினுடைய கருத்தை ஏற்காத அவருடைய பிள்ளை, அவரும் போக முடியாது. அப்போ நூஹ் நபி ஏறத்தாழ 900 வருட காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரச்சாரம் செய்து, அந்த பிரச்சாரத்தை ரொம்ப வலிமையாக செய்து, இரவிலேயும் பகலிலேயும் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் எவ்வளவெல்லாம் செய்தவர்கள். ஆனா அவங்க மனைவி ஏற்றுக்கல, அவங்களுடைய பிள்ளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு ஒட்டமா போக முடியாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தில் அவருடைய தந்தை ஆசர், அவர் சிலை வணக்கத்தை தூக்கி பிடித்தவர். அதற்கு எதிராக தன்னுடைய பிள்ளை இருந்தாலும் அடித்துக் கொள்வேன் என்று சொன்னவர், அவரும் போக முடியாது. இப்ராஹிம் நபி குடும்பம் அங்கே போக முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்தினுடைய அருள் கொடைகள் என்று அல்லாஹுவால் புகழ்ந்து சொல்லப்பட்டவர்கள், அவங்களும் கூட குடும்பத்தோட போக முடியாது. அவங்க தாயும் தந்தையும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப இவையெல்லாம் பார்த்தால் ஒரு சில பெரிய பெரிய இறை தூதர்களுக்கெல்லாம் கிடைக்கல. ஆனா நம்மை போன்றவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததியினர்கள் இவர்களை எல்லாம் நாம் சொர்க்கவாதியாக ஒட்டுமொத்தமாக போவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும், நாம் முயற்சி செய்வோமானால். அதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வானவர்களை பற்றி சொல்லுகிறார். நிறைய வானவர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணிகள் உண்டு. இறைவனுடைய அரிசை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய வானவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த மலக்குமார்கள். அவங்க கேட்ட ஒரு துவா என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நமக்கு சொல்லுகிறார். அல்லாஹ்ட்ட அவங்க கேட்பாங்களா, ரப்பனா அத்கில்ஹும் ஜன்னாத்தி அதுனின், நிரந்தரமான சொர்க்கத்தில் யா அல்லாஹ் அவர்களை நுழைத்து வைத்து விடு. அல்லத்தி வஅத்தஹும், நீ வாக்களித்தாயே அந்த சொர்க்கத்தில் இந்த மக்களை எல்லாம் நுழைத்து விடு. அவங்கள மட்டுமல்ல, வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், அவருடைய துணைவியர், அவருடைய சந்ததியினர்கள், அவருடைய முன்னோர்கள், இவர்களில் சாலிஹானவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களை எல்லாத்தையும் சொர்க்கத்துல நீ அனுப்பிடு. இது மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் என்றால் அவங்க இஷ்டத்துக்கு செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் செய்வாங்க. இதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல நமக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டுகிறார். அந்த அரிசை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், இந்த மக்களை சொர்க்கத்துக்கு அனுப்பு. அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய சந்ததியினர்கள், அவங்களுடைய மனைவிமார்கள், இவங்களையும் சேர்த்து அனுப்பு. எல்லாத்தையும் பகிர முடியாது. மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், பிள்ளைகளா யார், ஒமன் ஸலஹ, சாலிஹானவர்களாக யார் இருந்தார்களோ, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அவன் தூதர் காட்டிய அடிப்படையில் அவருடைய முன்னோர்கள் இருந்தால், அவருடைய சந்ததிகள் இருந்தால், அவருடைய மனைவிமார்கள் இருந்தால், இவர்களை எல்லாம் யா அல்லாஹ் சொர்க்கத்தில் நீ உள்ளே நுழைத்து விடு. அவருடைய ஒரு முக்கியத்துவமான அந்த பிரார்த்தனை நமக்கு உணர்த்துகிறது. நம்ம தாய் தந்தையோட போகலாம், நம்ம பிள்ளைகளோட போயிடலாம், நம் மனைவிமார்களோட போகலாம். இவைகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருப்பதை அவர்களுடைய பிரார்த்தனை காட்டுகிறது. குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் அப்படி போவார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார். ஜன்னாத்து அதுனின் யதுகுலூலஹா வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், அவர்களில் முன்னோர்களில், அவருடைய சந்ததிகளில், மனைவிமார்கள் எவர்களெல்லாம் சாலிஹானவராக இருந்தார்களோ அவர்கள் அந்த நிரந்தர சொர்க்கத்தின் நுழைவார்கள். வானவர்கள் சலாமுன் அலைக், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லி அவர்கள் வரவேற்பார்கள் என்றும் திருக்குர்ஆன்ல இன்னொரு வசனமும் நமக்கு சொல்லுகிறது. ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு குடும்பமே சொர்க்கத்திற்கு. நம்ம டூர்லாம் போகும்போது நம்ம மட்டும் தனியா போயிட்டு யாரும் வரமாட்டோம். போகும்போது தனியா போய் ஒரு இடத்துல நம்ம சுத்தி பார்த்துட்டு வந்தேன், அதுல இன்ட்ரெஸ்டோ ஒரு மகிழ்ச்சியோ இருக்காது. அப்ப நம்ம குடும்பத்தோட போகும்போது அது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அதுலேயும் சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைவோம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. நம்ம ஆசைப்படக்கூடியவர்கள் எப்படி ஆசைப்பட வேண்டும், இது மாதிரி ஒரு ஆசை. ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போடுபவர்கள் இதிலே போட்டி போட்டுக் கொள்ளட்டும். இந்த சொர்க்கத்தை அடைகிறதுல, இதை பெற்றுக்கொள்வதில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள்.
அந்த போட்டியில என் குடும்பம் சொர்க்கத்துக்கு போகணும்னு போட்டி போடுங்க. என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவர்களுமே சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் செய்யுங்கள். நம்ம உருவாக்கும் போதே ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை சாலிகான நல்லொழுக்கம் உள்ள மனைவியாக உருவாக்கணும். ஒரு மனைவி தன்னுடைய பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக உருவாக்கணும். இப்படி அவங்க குடும்பத்தினர்கள் அனைவர்களுமே நல்லவர்களாக அப்படியே உருவாகி வருவார்கள். ஆனால் நிச்சயமாக டோட்டல் அப்படியே சொர்க்கத்துக்கு போல ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்துடுவார். அது நம்ம ஆரம்பத்தில் தான் நபிகளார் அழகாக சொன்னார்களே, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கின்ற போது இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்குகிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி, அவங்க பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளையை கிறித்தவராக யூதவராக நெருப்பு வணங்கியாக மாற்றி விடுகிறார். பிள்ளைகிட்ட எந்த குற்றமும் இல்லை. நம்ம அந்த வளர்க்கும் முறை இருக்குது, அதுலதான் என்ன செய்கிறது, அந்த பிள்ளைகள் மாறுகிறது. நம்ம சின்ன பிள்ளையில் இருந்தே நம்முடைய பிள்ளைகளை மார்க்கம் தொடர்புள்ள பிள்ளைகளாக நாம் உருவாக்கி வந்து விட்டால் அந்த பிள்ளை சாலிகான நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக உருவாகிவிடும். அது அழகாக சொல்வார்கள், தாயை போன்று பிள்ளை, நூலை போன்று சேலை என்று சொல்வார்கள். நூல் எந்த மாதிரி தரமா இருக்கோ அது மாதிரி சேலை தரமா இருக்கும். நூல் தரம் இல்லை என்றால் சேலையும் தரமா இருக்க. நீ எவ்வளவுதான் அற்புதமாக நெய்தாலும் சரி, நூல் உருப்படி இல்லைன்னா சேலையும் நல்லா இருக்காது. அதே மாதிரி எவ்வளவு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அந்த தாய் சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளை ஒழுங்கா இருக்க. அப்ப அந்த பிள்ளைகளை ஒரு சாலிகான நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக நாம் சிறு வயதிலிருந்தே உருவாக்கி வந்து விட்டீர்களானால் நிச்சயமாக அந்த மாதிரி பிள்ளைகள் கண்டிப்பாக நம்மை சொர்க்கத்துக்கு நாம் அழைத்து செல்லக்கூடிய சொர்க்கத்துக்குரிய பிள்ளைகளாக உருவாங்க. சஹாபாக்கள் அப்படி செஞ்சு இருக்கிறாங்க, நபிமார்கள் அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளை உருவாக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை படிக்கின்ற பொழுதே குர்ஆனை படிச்சு கொடுக்கறது இல்லை, நபிமொழிகளை படிக்க ஆர்வம் காட்டுவதில்லை, அதே போன்று பயான்களுக்கு பிள்ளைகளை அனுப்புவதில்லை. இது மாதிரி பழக்கத்தை நாம் உருவாக்கவில்லையானால் அந்த பிள்ளைகள் எப்படி போவான், யாரோட போய் சேர்ந்து இருக்கிறானோ அவன் பிள்ளைங்க மாதிரி என்ன செய்ய முடிய ஒரு மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா பறந்து வந்துகிட்டு இருப்பான். இந்த பிள்ளையை நீங்கள் இங்கே அனுப்பி வைத்து பாருங்கள், பள்ளிக்கூடங்கள்ல இறை இல்லத்தோட அவனுடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக அந்த பிள்ளை ஒரு நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக போவான். எங்க இருந்தாலும் எங்க சுத்தினாலும் பள்ளியாசல்ல தான் இருப்பான். எந்த போயிட்டாலும் சரி நம்ம பள்ளியாசல்ல போய் பார்த்தோம்னா அவனை பிடிச்சிடலாம். அப்படிங்கிற மாதிரி நம்ம பிள்ளையினுடைய தொடர்பு அனைத்துமே இறை இல்லத்தோட நீங்க வைத்திருந்தீர்களே ஆனால் அந்த பிள்ளை ஒரு அற்புதமான பிள்ளையாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளில் 7 சாரார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை கொடுத்து காப்பாற்றுவான். வெயில் ஒரு சூரியன் 1 மைல் பக்கத்துல வந்துடும். எல்லாரும் பயங்கரமான வேர்வையிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் 7 சாரார்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுக்கிறான். அதுல ஒரு ஆள் தெரியாருமா, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் இறை இல்லத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். எப்போதுமே பள்ளியாசல், வெளியே எங்க வேணா பயானுமா போவான், வெளியில படிப்புக்கு போவான், வியாபாரத்துக்கு போவான், என்னவையா இருந்தாலும் அவனுடைய உள்ளம் எல்லாம் வாங்க சொல்லிட்டா தொழுகைக்கு போயிடணும், பயான் இருந்தா அங்க போயிடணும், அப்படியே இருக்குமா. அப்படி இருந்தவனுக்கு அல்லாஹ் அரிசி நிலையை கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ்தால அரிசி நிலையை கொடுத்து காப்பாற்றினான் என்று சொன்னால் அவன் சொர்க்கவாதியாக போகிறான். அப்ப நம்முடைய பிள்ளைகளும் இந்த இறை இல்லத்துடனே தொடர்புள்ளவனாக இருந்து விட்டான் என்றால் அவன் நல்ல பிள்ளைகளாகவே உருவாகுவான். அந்த குடும்பமும் அப்படியே நல்ல பிள்ளை குடும்பங்களாக உருவாகிவிடும். இறை இல்லத்துடனே தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள். ஒரு சில குடும்பங்களை நீங்கள் பார்த்தால் வெறும் நாடகத்திலேயே பின்னோக்கி போகக்கூடியவர்கள். எந்த காலத்துல தூர்தர்ஷன் காலத்தில் நடந்த நாடகத்தை கேட்டாலும் இப்பே சொல்லக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க. அப்படி நாடகத்திலேயே ஊறி போனவர்கள். இப்ப இந்த வரையிலையும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாடகங்கள் வரையிலையும் அதில் இருக்கக்கூடிய கதைகள் வரையிலையும் நினைவாற்றலுடன் சொல்பவர்கள் உண்டு. ஆனால் நபி மொழியை பற்றி, திருமறையை குர்ஆனை பற்றி அவங்கள்ட்ட கேட்டோம்னா நமக்கு தெரியாது. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு தோழர்களில் ஒருவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கிறாருன்னு நீங்க பாருங்க. நபிமொழிகளை அதிகமாக அறிவித்தவர்கள்ல 2வது இடத்தில் உள்ளவர் அவருடைய பிள்ளை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் நிறைய நபிமொழிகளை அறிவிக்கிறார். அபூ ஹுரைராவுக்கு அடுத்த ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்தவர் அப்துல்லாஹ் பின் உமர் அவர்கள் தான். இவர்கள் எப்படி நபிமொழிகளை அதிகமாக அறிவித்தார், எப்படி நபிமொழிகளை அதிகமாக தெரிந்திருந்தார் அப்படி நீங்க நபிமொழிகளை புரட்டி நீங்கள் பார்த்தீர்களானால் அவர் சொல்லுகிறார்,
பைத்தி அல் மஸ்ஜித் கபுல அன் உன்கிஹ். எனக்கு திருமணம் செய்யப்படுவதற்கு முன்பு வரை என்னுடைய வீடு பள்ளியாசல் தான். புகாரியில் இடம்பெறும் இந்த செய்தி. அவர் கல்யாணம் முடிக்கிற வரையிலையும் தங்கிக் கொண்டு இருந்த இடம் இறை இல்லத்திலேயே தான் படுத்திருப்பார். பள்ளியாசல்லே படுத்துனா இங்கே சாப்பிட்டு உருந்துட்டு இருக்கிறதில்லை, எல்லா நபிமொழிகளையும் கேட்டுக்கொண்டு இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை எல்லாம் கவனமாக பார்ப்பார். அவருடைய செய்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் நபி காட்டிய அந்த வார்த்தைகளை அப்படியே எடுத்து சொல்வார். அவ்வளவு அழகுற எடுத்துரைப்பார். அதை அப்படியே பின்பற்றியும் நடப்பார். இவ்வளவு நபிமொழிகளை எல்லாம் அவர் தெரிந்ததற்கு காரணம், முக்கியமான காரணம் என்னவென்றால் பள்ளியாசலுடனேயே அந்த பிள்ளையினுடைய தொடர்பு இருந்தது. நபிகளாருடைய அவைகளில் பல இடங்களில் பெரிய நபித்தோழர்களுக்கு தெரியாததையெல்லாம் அவர் தெரிந்து வைத்திருந்து சொல்லியிருக்கிறார். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின ஷஜரத்தி ஷஜரா, மரத்திலே ஒரு வகை மரம் இருக்கிறது. அது முஸ்லிமுக்கு உதாரணம். லா யஸ்குத்து வரகுஹா, அதனுடைய இலைகளை அது உதிர்ப்பது இல்லை. நீங்க இலை உதிர் காலம் என்று சில காலத்துல மரங்கள்லாம் பார்த்தா வெறும் குச்சியாவே நிற்கும், எல்லா இலைகளும் கொட்டு போயிடும். அதுக்கு பிறகு மழை பெஞ்சவன துளிர்த்து பிறகு பெரிய மரங்களாக வாய்விடும். இது எல்லா மரங்களிலேயும் இலை உதிர் காலம் என்பது ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய இலைகள் உதிர்வதில்லை. இது முஸ்லிமுக்கு உதாரணம். எதுக்கு உதாரணம் சொல்றாங்கன்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போனாலும் கொள்கையிலிருந்து விலகி போயிட மாட்டான், ஸ்ட்ராங்கா இருப்பான். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவனுக்கு உதாரணம் ஒரு மரம். ஹதீசுனி மாஹிய, அது எது என்று நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம்னு சஹாபாக்கள் எல்லாரும் முன்னிலையும் நபிகளார் கேட்கிறார். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வியாக இருப்பதினால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு, எங்க யாருக்கும் தெரியாத ஒரு மரமாக இருக்குமே என்று எங்கேயோ சிந்தித்து பார்க்கிறாங்க. யாருக்கும் தெரியல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய உள்ளத்தில் பட்டது இது பேரித்த மரம். பேரித்த மரத்தை தெரியாத அரபு நாட்டுக்காரங்கன்னு சொன்னா நம்ம நம்புவோமா? நான் அரபு நாட்டுலதான் உலக காலம் வாழ்ந்த, பேரித்த மரம் அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டுல இருந்து புளிய மரம் தெரியலண்டா, ஆனா யாருக்குமே தெரியல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையிடத்தில் பின்னால் சொல்லுகிறார்கள், இந்த மரம் பேரித்த மரம் தான் என்பது எனக்கு தெரியும், ஆனாலும் பெரியவர்கள் இருக்கிறது முன்னால நம்ம சொல்ல வேணாம்னு அமைதியா இருந்துட்டேன். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீ சொல்லி இருந்தீன்னா இதெல்லாம் கிடைப்பதை விட எனக்கு ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்குமா? ஏன் புள்ள சொல்லிட்டானா இல்லையா? அப்படி ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்குமா இல்லையா? நீங்க மதரசாவினுடைய ஆண்டு விழாவெல்லாம் பார்க்கும்போது பிள்ளைகள் பேசிட்டாங்கன்னா எவ்வளவு சந்தோஷம், நமக்கு மகிழ்ச்சி. ஒரு அழகா குர்ஆன் வசனத்தை சொல்லிட்டா, ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டால் அவ்வளவு மகிழ்ச்சி நாம் அடைகிறோம். ஆனா அந்த ஹதீஸை சொல்ல வைப்பதற்கும் அந்த பயானை சொல்ல வைப்பதற்கும் அந்த மதரசா ஆசிரியர் பட்ட பாட நீங்க தனியா பார்த்தாலும் தெரியும். அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தா கூட நமக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். எதுவுமே சொல்லாமல் சொல்லிவிட்டால், எந்த பயிற்சியுமே கொடுக்காமல் ஒரு பிள்ளை சொல்லிவிட்டால் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளவு மகிழ்ச்சி. உமர் அவர்கள், நீ சொல்லி இருக்க, அபூபக்கருக்கு தெரியல, உஸ்மானுக்கு தெரியல, பெரிய பிறகுல ஏன் புள்ள சொல்லிட்டானு சந்தோஷப்பட்டிருப்பேன், நீ சொல்லாம விட்டுட்டியே அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டு இருக்கிறார். இந்த மாதிரி நபிமொழிகளை எல்லாம் அவர்கள் அப்படியே ஒவ்வொரு செய்திகளையும் அழகாக கேட்டு நடைமுறைப்படுத்துவதிலேயும் எடுத்து சொல்வதிலேயும் முன்மாதிரியாக அந்த பிள்ளை தெரிந்தார். அவருடைய பிள்ளை உருவாகிறது. அந்த பிள்ளை உருவாகின்ற போது அங்கே ஏற்படக்கூடிய பல சிக்கல்களை, பல பிரச்சனைகளை நபிமொழியின் அடிப்படையில் தீர்த்து வைத்திருக்கிறார், கண்டித்திருக்கிறார். அவருடைய மகன் பிலால், அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த பெண்கள் பள்ளியாசலுக்கு வர்றதை நான் தடுப்பேன் என்று சொல்கிறார். நபிகளார் சொன்னாங்க, பெண்கள் பள்ளியாசலுக்கு வந்தால் அவர்களை தடுத்துறாதீங்க. அவங்க விரும்பினார்களே ஆனால் பள்ளியாசலுக்கு வரலாம் அப்படின்னு நபிகளார் சொல்லி இருக்கிறாங்க. புகாரி உட்பட பல நபிமொழி தொகுப்புகளில் இடம்பெற்றிருக்கு. இத இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அவருடைய மகன் சொல்கிறார், வல்லாஹி இன்னால நம்னவுஹுன்ன, அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் அவர்களை தடுப்போம். பள்ளியாசலுக்கு பொம்பளைகளை உள்ள விட மாட்டோம். சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. நபிமொழிகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் இருந்து நபிமொழிகளை படித்து மக்களுக்கெல்லாம் எடுத்துரைத்த
அப்துல்லா பின் உமருடைய பிள்ளை அவருக்கு முன்னாடியே சொன்னவுடன், அவர் எப்போதும் பார்த்தால் அவர் ரொம்ப அமைதியானவர். நபிமொழியில உமர் அலி அல்லாவுடைய பிள்ளைகள்ல உபைதுல்லான்னு ஒரு பிள்ளை இருக்காரு, அவர்லாம் கொஞ்சம் ஏத்து பேசுறாள். இந்த அப்துல்லா பின் உமர் அவர்கள் ரொம்ப அமைதியானவர், எதுக்கும் ஆசைப்படாதவர், நபிமொழிக்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பவர். அதிலிருந்து பேசாத ஒரு மனிதர் அப்ப திட்டினார் ஒரு திட்டு, அல்லாஹு அக்பர், இது போன்று நான் கேட்டதே கிடையாது. திட்டார். எதுக்காண்டி திட்டினார்? வீட்டு வேலை செய்யல போலன்னு இல்ல, நபிமொழியை மறுத்து நாங்கள் பெண்களை பள்ளிக்கு உள்ள விட மாட்டோம்னு அவருடைய பிள்ளை சொன்னவுடன் கடுமையாக கோபப்பட்டு திட்டினார். நெஞ்சில ஒரு அடியும் அடித்தார். அடித்துட்டு சொல்றார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்னால நம்ம உன்ன நாங்கள் கண்டிப்பாக தடுப்போம் என்று நீ சொல்லுகிறாயா என்று விட்டார் அடி. அவர் பிள்ளையை அங்கேயே தர்பியத்துப்படுத்தினார். நபிமொழிக்கு முன்னால் இந்த உலகத்தில் எதுவும் சிறந்தது அல்ல, நபியினுடைய வழிகாட்டுதலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அற்புதமாக அந்த இடத்திலேயே தன்னுடைய பிள்ளையை சீர்திருத்துகிறார் அப்துல்லா பின் உமர் அவர்கள். படித்த செய்திகள் தெரிந்திருந்த காரணத்தினால், நம்ம குடும்பத்துல நபிமொழிகள் தெரிந்தா தானே அடுத்தவங்களுக்கு இதை செய்யாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியும், இதை படிக்காதீர்கள் என்று நம்ம சொல்ல முடியும். நாமே என்ன செய்வதில்லை, திருமறை குரானை படிப்பதில்லை, நபிமொழிகளை படிப்பதில்லை, நபிகளார் காட்டிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டு இருப்பதில்லை. எனவே நம்முடைய பிள்ளைகளை அது போன்று உருவாக்க முடியவில்லை. இப்ப தொழுகிறோம் என்று சொன்னால் தொழுகை முறை நமக்கு தெரியணுமா? அப்பதான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா முதல் கேள்வியே அல்லாஹ் தாலா கேட்கும் போது தொழுகையை தான் கேட்க போறான். அதில் கரெக்டா இருந்தா தான் அல்லாஹ் தாலா சொர்க்கத்துக்கு அனுப்ப போறான். அந்த கேள்வி சரியில்லை என்று சொன்னால் உடனே அல்லாஹ் தாலா என்ன செய்து விடுவார், மற்ற எல்லா கேள்வியும் உருப்படாம ஆக்கி நரகத்துக்கு அனுப்பிடுவான். ஃபர்ஸ்ட் கேள்வியே நமக்கு தொழுகை என்று இருக்குது. அப்ப அந்த தொழுகை முறையை கரெக்டா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுல ஓதுதல் முறையிலிருந்து சலாம் சொல்லுகின்ற முறையினரையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும்? நம்ம பிள்ளைகளை எப்படி, உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், பிள்ளைகள் செய்யற அட்டகாசங்கள், அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களும் சின்ன பிள்ளைகளா இருந்தா ஆட்டம் போட்டு தான் செய்வீங்க. இப்போ வந்துகிட்டு கொட கொட கொடன்னு கத்திக்கிட்டு ஆட்டம் போடுறது அது பிள்ளைகளுக்கு உள்ள ஒரு இயல்பு. அதை நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. அது பெற்றோர்கள் நினைத்தால் மாற்றலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த வயசுலேயே ஆட்டம் போடுவது என்பது சிறு வயதிலே உண்டு. ஜும்மாவில பாருங்க, ஜும்மாவிலே பிள்ளைகள் ஒரே சத்தம், பயான் நம்ம பண்ண முடியறது இல்லை. அடுத்தது உட்கார்ந்து மற்றவர்கள் பயான் கேட்கலான்னு உட்கார்ந்து இருந்தாலும் இந்த சத்தத்துல இவங்க போற அட்டகாசத்துல நம்ம கேட்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஜும்மாவுக்கு வந்தால் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. நீங்க ஜும்மாவுக்கு வருவதனால் கிடைக்கும் நன்மை என்ன, இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரையிலையும் நாம் செய்யும் சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எப்போ மன்னிக்கப்படும் சொன்னாங்க? பயானை கேட்டு வாய் மூடி இருந்தால், சும்மா கதை பேசிக்கிட்டு அவர் பயான் பண்ணி, அவர் அந்த பக்கம் ஒரு பயான், நீங்க இந்த பக்கம் ஒரு பயான் பண்ணி இருந்தீங்கடா, அவங்களுக்கு முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. என்னதும் காது கொடுத்து கேட்கணும், வாய் மூடி இருந்தால் ஜும்மா, அவருக்கும் மற்ற அடுத்த ஜும்மாவுக்கும் இடையில் உள்ள சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமன் மஸ்ஸல் ஹஸா ஃபகது லகா, யாராவது ஒருவர் கல்லை தொட்டு விளையாடி கொண்டிருந்தால், ஜும்மா பயான் பண்ணிட்டு இங்க கல்லை அப்படி வச்சு விளையாண்டு, அந்த காலத்துல மண் தரையினால அங்க கல்லை வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாண்டா வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார். ஜும்மா அன்னைக்கு செல்போன் அப்படியே நோண்டிட்டு இருக்கிறது, வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, பேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அந்த மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறது, இப்படி நோண்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, வீணா போயிடும். நபிகளார் நமக்கு வழிகாட்டினாங்க. அப்ப நம்ம பிள்ளையை அனுப்பும் போதே என்ன செய்யணும்? ஜும்மாவுக்கு நீ போனியண்டா அமைதியா போய் உட்கார்ந்து 2 ரக்காய் தொழுதுட்டு உட்கார்ந்து பயான கேட்கணும். பக்கத்துக்காரன்ட்டு பேசக்கூடாது, என்ன சேட்டை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பிள்ளைகளை சொல்லி நம்ம அனுப்புறோமா? அப்படியே இருந்தால் இங்க விட்டாலும் அமைதிப்படுத்துகிறோமா? நன்மை கிடைக்காமல் போய்விடும் என்று நாம் சொல்லி கொடுக்கிறோம்னா நமக்கே தெரியறது இல்லை. ஜும்மாவுக்கு நன்மையை பெற வேண்டும் என்று வீணான காரியத்தில் ஈடுபட்டவர் என்ற பட்டியலில் எழுத வச்சுட்டு போனா எதுக்கு வரணும்? வீட்டிலே இருந்துட்டு போயிடலாமே. இப்ப இதெல்லாம் தெரிந்திருந்தால் நாம என்ன செஞ்சிருப்போம்? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருப்போம். ஆனால் நாம் நபிமொழிகளை அதிகமாக தெரிந்திருப்பதில்லை, படித்திருப்பதில்லை, அதிகமாக கேட்பதும் இல்லை. ஜும்மாவுக்கு இந்த மாதிரி பயான்கள் வருமாண்டா கிடைச்சிட்டா உடனே என்ன செய்யணும்?
கரெக்டா முதல் நாள்ல வந்துட்டீங்கன்னா, முதல் நேரத்திலே வந்துட்டா எல்லா செய்திகளும் கேட்க கேட்க நமக்கு நிறைய திருத்திக் கொள்ள. நம்மளால புக்கு படிக்க தெரியல, அரபி மொழியில் பொருள் தெரியல, நிறைய இடத்துல சொல்பவர்கள் இருக்கிறாங்க, அழகா கிடைச்சிடும். ஜும்மா பயான் ஆரம்ப நேரத்திலேயே நம்ம வந்துட்டோம்னா, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையிலையும் பயான்களை கேட்டால் நிறைய நபி மொழிகள் நமக்கு தெரிய போகிறது. இப்படி தெரியும் பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் என்ன செய்யலாம், நம்ம சீர்திருத்தி போகலாம். இப்ப நிறைய இடங்கள்ல பார்க்கிறீங்க, குடும்பத்துல பயங்கர சண்டைகள் ஏற்படுவது உண்டு. அது மாமனார் மாமியார் அவங்க இருக்கின்ற போது மருமகளுக்கோட பயங்கர சண்டை. படித்துட்டு வந்த பெண்மணிகள் முதற்கொண்டு என்ன செய்வார்கள், மாமியாரை பார்க்கணும்னு ஹதீஸ்ல இருக்கா, மாமனாரை பார்க்கணும்னு ஹதீஸ்ல இருக்கா, உங்களை பார்க்கறதே பெருசு, அதுல வேற என்ன உங்க அம்மாவையும் உங்க அத்தாவையும் பார்க்கணுமா, இப்படி கேட்கிற பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. ஏன் இப்படி கேட்கிறாங்க, எதற்காக வேண்டி இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? நபிமொழிகளை படித்திருந்தால், திருக்குரானுடைய வசனங்களை தெரிந்திருந்தால் இந்த மாதிரி கேள்வி அவர்களுக்கு வராது. ஒரு வயதில் முதிர்ந்தவராக இருந்தாரையானால் அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாம் காட்டும் வழிகாட்டுதல். ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு சந்தோஷப்படுமாறு இருக்க சொல்லவில்லை. கஷ்டப்படுபவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்வது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். அதுல நம்முடைய கணவர், நம்மை பார்க்கக்கூடியவர், நமக்காக வேண்டி உழைக்கக்கூடியவர், அவருடைய பெற்றோர்கள் அவங்க கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்வதில் மற்றவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும் போது கணவனுடைய பெற்றோரை செய்யக்கூடாது என்று தடுக்குமா? நபிமொழிகளை புரட்டி பாருங்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அந்த திருமணத்தை கன்னி பெண்ணாக முடிக்காமல் கன்னி கழிந்த அனுபவம் உள்ள ஒரு பெண்மணியை திருமணம் முடித்துக் கொள்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் கன்னி பெண்ணை நீ முடிச்சிருக்கலாமே, ஏன் விதவை நீ முடிச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் அழகாக ஒரு பதிலை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய தந்தை அதாவது அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் உஹது போர்க்களத்துல கொல்லப்பட்டுட்டாங்க. அவர் இறக்கின்ற போது 9 சகோதரிகள், அவங்களுக்கு மொத்தம் விரைஞ்சது ஏறத்தாழ 10 பிள்ளைங்க. இந்த 9 சகோதரிகளை விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. நான் தான் அண்ணன். இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கன்னி பெண்ணை முடித்தால், என்னுடைய சகோதரியுடைய வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணை முடித்தால் இது சாத்தியமாகுமா? அவர் சொல்லுகிறார், அந்த பெண்மணி, நான் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்மணி என்னுடைய சகோதரிக்கு ஒழுக்கம் கற்பிக்க வேண்டும், தலையை சீவி விடணும், குடும்ப எல்லாம் பார்த்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை முடிக்க வேண்டும் என்று நினைத்துதான் கன்னி பெண்ணை முடிக்காம விதை பண்ணா முடிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு என்ன இது, அந்த பொம்பளைக்கு என்ன கடமையா, உன் தங்கச்சியை பார்க்கணும், உனக்கு அந்த பிள்ளைக்கு என்ன கடமை, எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் சிரமத்தை கொடுங்க, அசப்த சரியாக செய்தா என்ன சொன்னார். அந்த பெண்மணி, அந்த தன்னுடைய சகோதரி இவைகளை எல்லாம் பார்ப்பது அவளுக்கும் உள்ள ஒரு பொறுப்புதான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, பைத்தி சௌஜிஹா, கணவனின் வீட்டுக்கும் இவள் தான் பொறுப்பாளி என்று கூட சொல்லி இருக்கிறார். இப்படி எல்லாம் இருக்கும் போது அதுக்காண்டி மாமியார் கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதை நம்ம ஆதரிக்கல. மாமியார் கஷ்டப்பட்டா அவங்களுக்கும் உதவி செய்து கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இன்பம் துன்பங்களில் இருவர்களும் பகிர்ந்து இருந்து கொள்ள வேண்டும் தான் மார்க்கம் சொல்லுகிறது. இந்த நபிமொழிகளை எல்லாம் தெரிந்தவராக இருந்தால் தெரியாதவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கலாம். படித்தவர்களாக இருந்திருந்தால் நபிமொழிகள்ல இப்படியெல்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது அப்படின்னு நினைத்து என்ன செய்வார்கள், சொல்லிக் கொடுப்பாங்க. இதே என்ன பெண்கள் என்ன செய்வது இல்லை, விரும்புவது இல்லை. இப்போ கல்யாணம் முடித்து வரக்கூடிய அந்த பெண் மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டுமா என்று கேட்பவள், அவள் மாமியார் மருமகள் ஆகிட்டோம்னா என்ன நினைக்கிறான் பாருங்க. வந்தா ஒரு குடும்பம், ஒரு அழகா பிடாரிய முடிச்சிட்டு வந்துட்டு என் பிள்ளைய பிரிச்சு தூக்கிட்டு போயிட்டான்னு இதே பெண்ணு தான் சொல்லுவான். மருமகளாக இருக்கின்ற போது ஒரு பார்வை, அவன் பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு போனா போட்டுமா அப்படின்னு யாராவது விடுறாங்களா? இவ்வளவு காலமா பாருங்க, வாழையடி வாழையும் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. மாமியார் குடும்பம் அவங்களுக்கு ஏன் செய்யணும் வேண்டாம், கல்யாணம் முடிச்ச உடனே தனி கொடுத்ததுக்கு போங்கன்னு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளை என்னோட தான் இருக்கணும், எனக்கு வரக்கூடிய மருமகள் பணிவிடை செய்ய வேண்டும் என்று எல்லாருமே விரும்புகிறார்கள். அவங்களுக்குன்னு வரும் பொழுதுதான் அதனுடைய கஷ்டங்கள் புரிகிறது. இவைகள் எல்லாம் அனுபவங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அனுபவம் உள்ள தெரிந்த நபிமொழிகளை படித்தவர்கள் இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக கஷ்டம் இல்லாமல், இந்த 9 பிள்ளையை வச்சுக்கிட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சகோதரியை வச்சு சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய சகோதரிகளை நல்ல முறையில் திருமணம் முடித்து கொடுக்கிறார். இப்ப ஏன்னா அந்த மாதிரி குடும்பம் அமைந்து விடும் என்று சொன்னால்
அவ போகும்போது நாத்தனா கூட 9 பேரா நீங்க கொடுப்பீங்களா? ஐயோ மாடா என் பிள்ளைய அந்த மாதிரி நரகத்துல கொண்டு போய் தள்ள மாட்டேன்னு நம்ம சொல்லுவோம். என் புள்ள கஷ்டப்படட்டும், நீங்க எவ்வளவு சிரமப்படுகிறீர்களோ கஷ்டப்படுகிறீர்களோ அத்தனையோட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது நபிமொழி தனியாக இருக்கு. எவ்வளவு சிரமப்படுறோமோ எல்லா பாவமும் அழிக்கப்பட்டு நம்ம மறுமையில ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிட்டு போறோம். நம்ம படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் மறுமையில் நன்மை இருக்கு. சின்ன காலில் முள் குத்தினாலும் கூட அதற்கு நன்மை உண்டு, நம்ம தீமை அளிக்கப்படும் சொன்னாங்க. இவையெல்லாம் புரிந்தவர்களா இருந்தால் குடும்பத்தில் நல்லவர்களாக இருக்கலாம். இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப நல்ல முறையில் இருப்பதற்கும் ஒழுக்க முறையாக இருப்பதற்கும் நபிமொழிகளை படிப்பதும் அதை தெரிந்து கொள்வதும் அந்த பெண்மணியின் கடமை. நபிகளாருடைய காலத்துல அப்படி பெண்மணிகள் இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவர்களும் இருந்திருக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் தெரிந்த நபிமொழிகளை அதிகமாக தெரிந்திருந்த ஒரு நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்திருந்தாரா? இல்ல, திருமணம் முடிக்கவில்லை. அப்படின்னா பரவலா எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் அபூ ஹுரைரா கஷ்டப்பட்டார், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தால் மஸ்ஜிது நபவியின் முன்னால் மயக்கப்பட்டு விழுவார், எல்லாரும் ஏறி மிதித்துக்கிட்டு போவாங்க, பைத்தியக்காரன் படுத்து கிடக்கிறான்லாம் நினைப்பாங்க. ஆனால் நபிகளார் காலத்திற்கு பிறகு அவருக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டான். உஸ்ரா பின்த் கஸ்வான் என்ற ஒரு பெண்மணியை அவர் திருமணம் முடித்திருக்கிறார். அவர் பிந்திய காலத்தில் சொல்வார், கையில ஒரு கட்சி கித்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்தர கட்சி வச்சுட்டு மூக்க சுத்தம் பண்ணுவார் சொல்வார், பஹ் பஹ் யா அபூ ஹுரைரா. அபூ ஹுரைராவுக்கு வந்த வாழ்க்கையை பாருங்க. அவரே சிலாகிச்சு பேசிக்கிடுவார். ஒரு கட்டத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மஸ்ஜிது நபியில் மேல படுத்து கிடந்தாரு, ஏறி மிதிச்சுக்கிட்டு போனாங்க. ஆனா இப்ப மூக்க சுத்தம் பண்றதுக்கு ஒரு உயர்தர துணியா அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கான் அப்படின்னு அவரே தன்னை சொல்லிக் கொள்வார். அவர் திருமணம் முடித்தார், நபிமொழிகளை அறிந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த நபிமொழிகளை நிறைய இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னார். அதுல அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி உண்டு, என்னுடைய ஹலீல், என்னுடைய நேசத்திற்குரிய நபிகளார் எனக்கு வசியச் செய்த ஒரு 3 விஷயங்கள் நான் சாகும் வரையிலும் விடமாட்டேன் என்று சொன்னார். லுஹா தொழுகை தொழுவது, மாதத்தில் 3 நாள் நோன்பு நோற்பது, உறங்குவதற்கு முன்பாக வித்திரு தொழுதுட்டு உறங்குவது. இது 3 ரசூலுல்லாஹ் எனக்கு வசியச் செஞ்சது, இதை நான் சாகும் வரையிலே விடமாட்டேன். இவர் எப்படி நடந்தார், இவர் குடும்பத்தை எப்படி எல்லாம் அமைத்திருந்தார் அப்படிங்கிறது புகாரியில் அந்த ஹதீஸ்ல தான் இடம்பெறுகிறது. அபு உஸ்மான் என்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போய் 7 நாட்கள் விருந்தாளியா தங்குறார். இவருக்கு சாப்பாடு ஒரு காலத்தில் இல்லாம இருந்துச்சு. இப்போ விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்கும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறார், நிறைய செல்வத்தை கொடுத்து 7 நாட்கள் போய் அங்கே தங்குகிறார். அபூ ஹுரைராவுடைய வீட்டில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார். ஹுவ வ இம்ராத்துஹு வ ஹாதிமுஹு, அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய வேலைக்காரர் கூட வச்சிருந்துக்க. அவங்க யத்தகிபூனல் லைல அஸ்லாசன், இரவை 3 பங்குகளாக பிரித்துக் கொள்கிறார்கள். முதல்ல இவர் எழுது தஹஜ்ஜுத் தொழுகை இவர் தொழுவார். முடிச்ச உடனே அவங்க மனைவி எழுப்பிடுவார். மனைவி என்ன செய்வாங்க, தொழுது முடிச்சுட்டு அடுத்து வேலைக்காரனை எழுப்பிவிட்டு நீனும் தொழுன்னு வைப்பாங்க. இப்படி அவர்கள் இரவை 3 பகுதியாக பிரித்து ஒவ்வொருவரும் 3ல் 1 பங்கு தொழுததை நான் பார்த்தேன் அப்படின்னு அபு உஸ்மான் சொல்லும் செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. அவங்க மனைவியோட மட்டோடு இல்லாம வீட்டுல வேலைக்காரன் இருந்தா கூட அவனையும் கூட பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கிறார். பாருங்க, ஒரு கடையில நம்ம வேலைக்கு பார்த்தோம்னா நம்ம வேலையை பார்த்தானா போனான்னு வரட்டி விட்டுருவோம். அந்த வேலைக்காரன தொழுகை நேரம் வந்தா போய் தொழுதுட்டு வந்துரு அப்படின்னு அனுப்பிவிட்டால் நமக்கு ஒரு நன்மை, அவனும் ஒரு தொழுகையாளியாக மாறி இருப்பான். சில ஆளுக்கு தொழுகை நேரத்துல கூட விடுவது இல்லை, ஜும்மா டயத்துல கூட அவங்க குளிச்சுட்டு வந்து தொழுவறதுக்கு டைம் கொடுக்காத ஒரு சில முதலாளிகள் உண்டு, சில பணத்தை மட்டும் நோக்கமா உள்ளவங்க உண்டு. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க குடும்பமே எப்படி உருவாகுது என்று பாருங்கள். அவர் தொழுகையாளியாக நபிகளார் எதை சொன்னார்களோ அதை மக்களுக்கு சொன்னது மட்டுமல்லாமல் அவர் செயல்படுத்துகிறார், அவருடைய மனைவியை செயல்படுத்துகிறார், அவர் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரருக்கும் அந்த தொழுகை முறையை சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ இந்த மாதிரி நாம் இருப்போமானால் ஒரு மனைவி என்ன செய்யணும், கணவன் தூங்கினா தலையில தட்டி எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுகைக்கு அனுப்பிவிடணும். அவரை அனுப்பிட்டு அவங்களும் என்ன செய்யணும், தொழுவணும். தன்னுடைய பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளா இருந்தா வீட்டிலேயே தொலை சொல்லலாம், ஆண்முக பையனா இருந்தா எழுப்பி பள்ளியாசலுக்கு அனுப்பினோம் என்று சொன்னால் சோம்பரித்தனம். இப்ப எல்லாம் பாருங்க,
தூங்குறதே 2 மணி 3 மணி, அடுத்து எந்திரிக்க காலையில 10 மணி 11 மணி. நம்ம சீக்கிரம் உறங்கி காலையில் ஃபஜர் தொழுகைக்கு எழ வேண்டும் என்ற பழக்க வழக்கங்கள் பரவலாக இல்லை. நீங்க ஒரு ஆளுக்கு போன் போடணும்னா நைட்டு 2 மணி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை, 2 மணி தானே, அதெல்லாம் பேசிக்கலாம். காலையில 6 மணிக்கு எப்படிங்க அவன் போனை எடுப்பாரா அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு இருக்கு. காலை 6 மணி ஃபஜர் தொழுகை முடிச்சு சூரியன் எல்லாம் உதிச்சதுக்கு பிறகு போன் அடிக்க யோசிக்கிறோம். என்ன காரணம்? அவங்க எந்திரிக்கதே 11 மணிக்கு தானங்க எந்திரிப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னு பாரு. நம்ம குடும்பத்தில் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். கரெக்டா ஐவேளை தொழுகை சரியாக என் குடும்பம் தொழுவும், என்னுடைய கணவர் தொழுவார், என்னுடைய மனைவி தொழுவார், என்னுடைய பிள்ளைகள் தொழுவார்கள். அப்படியே குடும்பத்தை அப்படியே அதே மாதிரியாக கொண்டு வருவோம்னா அப்படியே மொத்தமா அப்படி போய் சொர்க்கத்துக்கு போயிடலாம். வயதானவராக இருந்தால் தன்னுடைய தந்தை அவரும் தொழுகைக்கு போறார், தன் பிள்ளைய கூட்டிட்டு போறார், பேரனை கூட்டிட்டு போறார், எல்லாத்தையும் தொழுகைக்கு கூட்டிட்டு போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபிமொழியை நீங்க படிக்கிறீங்க, பள்ளியாசலில் கை குழந்தையோட வந்து தொழுதாங்களா இல்லையா? தொழுகைக்கு வரக்கூடிய அந்த பெண்மணிகள் எப்படி வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. கை குழந்தைகளோட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு தொழுகைக்கு நீட்டலான்னு நினைக்கும் போது அழுகுரலை கேட்டு டக்குன்னு குறைச்சிடுறாங்க. அவருடைய தாயினுடைய மனது பாதித்தக்கூடாது. தொழுதுகிட்டே இருக்கும்போது புள்ள அழுகுறானே என்ன செய்ய போறானோ, எப்ப முடியுமோன்னு அவன் மனசு பதைக்குமேங்கிறதுக்காக வேண்டிய சீக்கிரமாக நான் தொழுகையை முடித்தேன் என்று நபிகளார் சொல்லியிருக்கார். கை குழந்தைகளுடன் பள்ளியாசல் தொடர்பு. அப்ப இறை இல்லத்துடன் பெண்கள் நிறைய வந்து இங்கே வந்து போய்கொண்டே இருப்பார்களானால் இந்த தர்கா மாதிரி சிறுக்குவானவைகள் எல்லாம் ஒளிந்து படைத்தவனிடத்தில் கையேந்தும் முறைகள் வந்துடலாம். அவங்க குடும்பங்கள் அப்படி உருவாகிடலாம். நபித்தோழர்கள்லாம் அப்படியே உருவாகினார்கள். அவங்களுடைய தொடர்புகள் அனைத்துமே இறை இல்லம். அந்த இறை இல்லத்துல பாத்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் அல்ல, அவங்களுடைய வாழ்நாள்ல எல்லா நாளும் பள்ளிக்கு வந்து தொழுகையில ஈடுபட்ட பெண்மணிகள் எல்லாம் இருக்கிறார். நீங்க சஹீல் புகாரி நீங்கள் பார்க்கலாம். உம்முல் ஃபல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அவங்கள்ட்ட அவங்களுடைய பிள்ளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாடி அவங்க அம்மாவுக்கு முன்னால அல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற ஒரு அத்தியாயத்தை ஓதுறார். ஓதுன உடனே அப்படியே பழைய ஞாபகங்கள் உம்முல் ஃபல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அம்மாவுக்கு வந்து விடுகிறது. வந்துட்டு அழகா சொன்னார்கள், இப்னு தன்னுடைய பிள்ளையை பார்த்து, எனக்கு அந்த பழைய நினைவை நீ கொண்டு வந்துட்ட. இந்த அத்தியாயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கடைசியாக மகரிபு தொழுகையில் ஓதி தொழுவித்தது. அதற்கு பிறகு எங்களுக்கு தொழ வைக்க நபிகளார் வரவில்லை. ஹத்தா கபலல்லாஹ், அல்லாஹ் அவர்களை கைப்பற்றும் வரையிலே, அவங்க இறக்குற வரையில அதுக்கு பிறகு தொழுகைக்கு வரவே இல்லை. இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. தினமும் பள்ளிக்கு போயிட்டு இருக்கிறனாலதான் அவங்க சொல்ல முடிகிறது, இந்த அத்தியாயத்தை தான் ஓதி எங்களுக்கு தொழுவித்தார்கள். என்பதை கூட நினைவில் வைத்திருந்திருக்கிறார். இது அவங்க அம்மா, அவருடைய அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க சின்னம்மா மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் போய் தங்குவார். தங்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுவாராம். நபிகளார் எப்படி எல்லாம் தொழுதார் என்று நமக்கு அறிவிக்கிறார். ஒரு தடவை இடதுபுறத்தில் நிற்கிறார். 2 பேர் ஜமாத்தாக தொழுகும் போது பின்பற்றி தொழுவோர் வலதுபுறத்தில் தான் நிற்கணும். இவர் போய் இடதுபுறத்தினோர் ரசூல் ஸல்லல்லாஹு காதை பிடிச்சு இழுத்து வலதுபுறத்தில் நிறுத்தினார்கள் என்ற செய்தியை சொல்கிறார். இரவு நேர தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்பதை அதிகமான நபிமொழிகளை அறிவித்தவர்கள்ல ஆயிஷா நாயியை நீங்க சொல்லலாம். அடுத்து பார்த்தால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இரவு தொழுகை வீட்டுல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. அப்போ இரவு தொழுகையை மைமுனா, அவங்களுடைய மனைவியான மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்னு அப்பாஸுடைய சின்னம்மா அங்க போய் தங்கி தொழுகும் முறையை கத்துக்கிட்டு வந்துட்டார். அது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கும் போது என்னென்னவெல்லாம் ஓதுனாங்கன்னு அப்படியே மனப்பாடம். இந்த காலத்துல மாதிரி குர்ஆன் அச்சிடப்பட்டு அழகழகான புத்தகமாக கையில கொடுக்கப்படல. பெரும்பாலும் காதில் கேட்டுதான் மனனம் செய்தான். இப்னு அப்பாஸ் சொல்கிறார், தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா அஸ்ர சினீன், எனக்கு 10 வயதாக இருக்கும்போது நபிகளார் இறந்தார்கள். இவர் 10 வயசுல ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க. வகது கராஅத்துல் முஹ்கம்,
நான் முஹக்கமான அத்தியாயங்களை நான் ஓதியிருக்கிறேன், படித்திருக்கிறேன். முருக்கமான அத்தியாயம் என்பது என்றால் சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தில் இருந்து சூரத்துல் நாஸ் வரை ஏறத்தாழ 65 அத்தியாயங்களை அந்த வயசுலயே படிச்சு மனப்பாடம் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மா அப்படி பள்ளியாசலோட தொடர்பு, ரசூல்லா ஓதுனதெல்லாம் அப்படியே நினைவு. அவங்க பிள்ளை எப்படி உருவாகிறார்னா அதே மாதிரி குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவராக உருவாகிறார். ஒரு குடும்பம் எப்படி உருவாகிறது என்று நீங்கள் பாருங்க. அம்மா தொழுகைக்கு போறவராக இருக்கிறனாலதான் அங்க அம்மா நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா பிள்ளை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு கணவர் அதே வீட்டுக்கு உள்ளே நுழைகிறார், புள்ள கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்குது, நாடகம் ஓடிக்கிட்டே இருக்கு, கடுமையா கோபப்படுறாரு. மூதை பெத்த புள்ள அழுதுட்டு இருக்குது, அது கூட தெரியாம நாடகத்தை அடி பார்த்துட்டு இருக்கிற, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் உனக்கு தெரியலையா, சும்மா உட்காருங்க, சீரியல்ல வர கஷ்டமான சீனை பார்த்துதான் புள்ள அழுதுகிட்டு இருக்கு. அம்மாவும் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்க, பிள்ளையும் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்க. பிள்ளை அப்படித்தானே உருவாகும். அம்மா என்ன சொல்லுவோம், பிள்ளைய எப்படி உருவாக்குனே, அம்மா பாரதி கண்ணமா போட்டா சீக்கிரம் ஓடியா அப்படின்னு புள்ள கூட்டிட்டு வரும். அதான இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு நாடகம். வேற எது இருக்கா? சித்தி கித்திலாம் ஓடி போய் என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நாடகத்தை புள்ள கூப்பிடும். எப்ப கூப்பிடும்? நம்ம உட்கார்ந்து அப்படியே பழகிட்டோம்டா. அம்மா எது மேல ஆசைப்படுறாங்க, அம்மாவால இந்த நாடகம் பார்க்காம இருக்கவே முடியாது. முதல்ல அழகா போட்டு வச்சு அம்மா அழகா கூப்பிட்டு வந்து உட்கார. இதே பிள்ளையே தொழுகை பிள்ளையா இருந்தா அம்மா வாங்க சொல்லிட்டாங்க வாங்க அப்படி தொழுவோம் அப்படின்னு கூப்பிடும். நம்ம எப்படி உருவாக்குறோமோ அது மாதிரிதான் நம்முடைய பிள்ளைகள் உருவாகும். உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியோடனே தொடர்புள்ளவராக இருந்தால் குர்ஆன் ஓதுவதை கேட்பதிலே ஆர்வம் உள்ளவர்கள் அவங்க பிள்ளையும் அதே மாதிரி அழகான பிள்ளையாக உருவாக்குறாங்க. இது மாதிரி நம்முடைய குடும்பத்தினர்களை உருவாக்கும் போது நல்ல பிள்ளைகளாக உருவாகி சொர்க்கத்துக்கு போகலாம். எப்படியெல்லாம் ஆர்வம் உள்ள பிள்ளைகளாக, ஒரு பக்கத்தில் தந்தையினுடைய வேகம், இன்னொரு பக்கம் பிள்ளையை பார்த்தா அது விட வேகம். அம்ர் இப்னு சலிமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8 நடந்தது. ஹிஜ்ரி 8 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி அடைந்தவுடன் எல்லாரும் இஸ்லாத்துக்கு கூட்டம் கூட்டமா வர்றாங்க. ஏன்னா அது வரையிலையும் கொஞ்சம் பயத்துல இருந்தாங்க, இஸ்லாத்தை பற்றி புரிந்து இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்கனவே மனநிலை இருந்தாங்க. அந்த பெரும் கூட்டத்தினருக்கு எதிரிகள் இருந்தனால வெளிப்படுத்தாம இருந்தாங்க. மக்காவின் நபிகளார் வெற்றி கொண்டாடணும்னு எல்லாரும் இஸ்லாத்துக்கு கூட்டமா வந்துட்டாங்க. அப்ப வரும்போது வெளிப்பகுதியில் இருந்து நிறைய பேர்கள் ரசூலுல்லாஹ் போய் சந்தித்துட்டு வந்தாங்க. அதுல அம்ர் இப்னு சலிமா என்று சொல்லக்கூடிய தந்தையும் போய் நபிகளாரை சந்தித்து விட்டு வருகிறார். வந்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க பகுதியில இஸ்லாத்தை ஏற்ற நீங்கள் தொழணும், அதுக்கு இன்னென்ன முறைகள் எல்லாம் சொன்னாங்க. அப்ப சொல்லும் போது நபிகளாச்சும் பொய்யா உம்முக்கும் அக்ஸருக்கும் குர்ஆன், உங்களில் யார் குர்ஆனை அதிகம் தெரிந்திருந்தாரோ மனனம் செய்திருந்தாரோ அவர் உங்கள் இமாமத் செய்யட்டும். உங்களை யார் வேணாலும் பாங்க சொல்லுங்க, தொலை வைப்பதற்கு குர்ஆன் நிறைய மனனம் செய்யணும், ஓதணும், கரெக்டா ஓதி தொலை வைக்கணும். அதனால குர்ஆன் நிறைய தெரிந்தவர்கள் கேட்டுட்டாங்க. அப்ப எல்லாரும் பாக்குறாங்க எங்க ஆளு அப்படின்னு சுத்தி பார்க்கும்போது அம்ர் இப்னு சலிமா சொல்லுகிறார், அதுலேயே எனக்கு தான் குர்ஆன் வசனம் நிறைய தெரிஞ்சிருந்துச்சு. உடனே என்னைய கொண்டு வந்து தொலை வைக்க நிறுத்திட்டாங்க. தொலை வச்சேன் எல்லாத்துக்கும். அப்ப அவர் சொல்லுகிறார், எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு. ஆனா இப்னு சித்தின் அவு சபாசினின், எனக்கு 6 அல்லது 7 வயது தான். 6 அல்லது 7 வயசு தான் அந்த பையன். வாப்பா போய் இஸ்லாத்தை தள்ளிவிட்டு சட்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றாரு, அவன் புள்ள போய் தொலை வைக்க போறாரு. 6-7 வயதாக இருக்கக்கூடிய வயசிலேயே அவர் போய் தொலை வைக்கிறார். அதை விட இன்னும் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி இந்த குர்ஆன் வசனங்கள் நிறைய மற்றவங்களை விட உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இவ்வளவு பேருக்கு தெரியாது, உனக்கு அதிகமான குர்ஆன் வசனங்கள் இந்த சிறுவருக்கு எப்படி தெரிந்தது? அவர் சொல்ற அத்தல் அத்தபுர் ருக்பான், அந்த பயண கூட்டத்தினர்கள் வரும்போது அவர்களை சந்தித்து அவரிடத்தில் இருந்து நான் தெரிந்து கொண்டேன். அவங்க ஊர் பகுதியை தாண்டி மதீனாவுக்கு போவாங்க. பயணக்கூட வியாபாரிகள் போயிட்டு ரசூலுல்லாவை சந்தித்துட்டு திரும்பி வரும்போது இவராக போய் கேட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே என்ன குர்ஆன் வசனம் இறங்கியதா என்ன என்று கேட்பார். அவர்கள் சொல்வார்கள். அதை சொல்லதை கேட்டே மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. மதரசாவில் போய் கூட படிக்கல, வாப்பா உட்கார்ந்து அலிப் பா தான்லாம் சொல்லி கொடுக்கல. இந்த பிள்ளைக்கே ஆர்வம் ஏற்படுகிறது, குர்ஆனை படிக்க வேண்டும்,
மக்கா வெற்றிக்கு முன்பாகவே போயிட்டு வருபவர்களிடத்தெல்லாம் என்ன வசனம் இறங்கியது என்பதை கேட்டு 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 மனப்பாடம் பண்ணி 6-7 வயதிலேயே எல்லாரை விடவும் சிறந்தவராக அவர் உருவாகிட்டார். அடுத்து அவருக்கு இன்னொரு ஆச்சரியமான ஒரு செய்தி அதுல என்ன இடம் பெறுகின்றா, தொழ வைக்கிறார், பின்னாடி பெண்கள் தொழுகிறாங்க. இந்த காலத்துலதான் சில இடங்கள்ல ஸ்கிரீன் போடுறாங்க. நபிகளாருடைய காலத்துல முன்னால் ஆண்கள் இருப்பாங்க, அதுக்கு சிறுவர் இருப்பாங்க, பின்னால பெண்கள் இருப்பாங்க. அவர் தொழ வைக்கும் போது அவர் சொல்றார், அவர் சொல்லும் செய்தி புகாரியில் விரிவாக பதிவு செய்யப்பட்டது. நம்மளும் பிள்ளைகளுக்கு என்னென்னவெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு குர்ஆன் வசனங்களை மனப்பாடம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு துவாக்களை மனப்பாடம் பண்ணியிருக்கான்னு உங்க பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க. போன் வாங்கி கொடுக்குறீங்க, நல்ல பெரிய ஹை போனு டேப் வாங்கி கொடுக்குறீங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருந்தா லேப்டாப்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, நிறைய வாங்கி கொடுக்குறீங்க. சரி, வாங்கி கொடுத்து அதன் மூலமாக குர்ஆனை படிக்கக்கூடிய ஆப் எத்தனையோ இருக்குது, எவ்வளவோ காரிகளுடைய கிராத்துகள் இருக்கு. அதையெல்லாம் உங்க புள்ள காது கொடுத்து கேட்டிருக்கா? அதுல என்னத்தை பார்க்கிறான்? ஒரே துப்பாக்கி எடுத்து சொல்ற மாதிரி கப்ஜின்னு என்னத்தை பற்றியோ சுட்டுக்கிட்டு தான் இருக்கானே தவிர குர்ஆன் வசனங்களை படிச்சிருக்கானா? அதை மனப்பாடம் பண்ணியிருக்கானா? நம்ம வாங்கி கொடுக்கலாம். இந்த நவீன சாதனங்கள் அதன் மூலமாக நன்மையை படிப்பதற்குரிய வாய்ப்பாக இருக்கணும், கல்வியை படிப்பதற்கு இருக்கணும். நிறைய வாங்கி நாம் பிள்ளைகளுக்கு நிறைய அள்ளி என் பிள்ளைங்கிறதுக்காக வேண்டி செல்லம் கொடுத்து கொடுத்து நிறைய பொருள்களை வாங்கி கொடுக்கிறோம். அதன் மூலமாக பெரும் பயன்கள் கல்வி ஒன்றும் இல்லை, எல்லாம் கெட்டு போயிருக்கு. பாருங்க, இவர் எப்படி தானா ஆர்வப்பட்டு போய் கேட்டு படித்தார். அது மாதிரி நம்முடைய பிள்ளைகள் உருவாகிறார்களா? ஆனா ஒரு சில பிள்ளைகள் இருக்க விதிவிலக்காக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். குர்ஆன் பார்த்து ஓத தெரியாதவர், இது மாதிரி கிராத்தை மட்டுமே கேட்டு அற்புதமாக ஓத தெரிந்தவர்களும் இருக்கிறார். கண் தெரியாதவர்கள்லாம் ஓதி இருக்கிறார். நமக்கெல்லாம் ஆச்சரியமான உண்மைகள் நபிமொழிகள் நிறைய உண்டு. நம்ம கண் பார்வை நன்றாக தெரிந்தும் படிப்பதில்லை, அதை மனனம் செய்வதில்லை, சரியாக ஓதுவதில்லை. உங்களுக்கு அப்துல்லா பின் உம்மு மக்தூம் இப்னு உம்மு மக்தூம் என்ற நபித்தோழர் நபிகளாருடைய காலத்தில் பாங்கு சொல்லும் பொறுப்பு கொடுக்கப்பட்டவர். ஃபஜருடைய பாங்கு அவர் சொல்லுவார் என்ற நபிமொழியை நீங்கள் படித்திருப்பீர்கள். அவர்களும் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு இரண்டு பேர்களும் மதீனாவுக்கு முதல்ல போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே ஹிஜ்ரத் செய்து போனாங்க. அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? யுக்ரியானி அல் குர்ஆன், குர்ஆனை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கண் தெரியாதவர். முஸாப் பின் உமைர் கண் தெரியும், அப்துல்லா பின் உம்மு மக்தூமுக்கு தெரியாது. ஆனால் நபிகளாரிடத்திலே இருந்து குர்ஆனை மனனம் செய்தவர் மதீனாவுக்கு சென்று அந்த அன்சாரிகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தார், சொல்லிக் கொடுத்தார். இப்ப நம்ம யோசி பாருங்க, நமக்கு கண் தெரிந்த நாம் திருமறை குர்ஆனை எந்த அளவுக்கு படித்திருக்கிறோம், எவ்வளவு நாம் மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் எவ்வளவு படித்திருக்க. பார்த்து படிப்பதிலேயே கஷ்டம். நபிகளாருடைய காலத்துல நம்ம வாழ்ந்திருந்தோம்னா தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டோம். நபிகளாருடைய காலத்தில் உள்ள அரபி எழுத்துக்கள்ல குறியீடுகள் இருந்ததா? இல்ல. புள்ளி இருந்ததா? புள்ளியும் கிடையாது. நூனும் அப்படித்தான் இருக்கும், தாவும் அப்படித்தான் இருக்கும், சாவும் அப்படித்தான் இருக்கும், பாவும் அப்படித்தான் இருக்கும். 7-8 புள்ளி இப்படி ஒரு வளைவு மட்டும்தான் இருக்கும். அது நூனா தாவா சாவா பாவா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இடம்பொருள் ஏவலை வைத்து கொண்டு படித்து விடுவாங்க. நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கான அதுக்கு புள்ளியை வச்சு அப்புறம் வந்து குறியீடு கொடுத்து சேரு ஜபரு இவைகளை எல்லாம் போட்டு படிப்பதற்கு ரொம்ப எளிமையாக இப்ப கொடுத்துட்டாங்க. ஒரு வாரம் நாம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக குர்ஆனை பார்த்து ஓதிடலாம். ஆர்வம் இருந்தால். கண் தெரியாதவருக்கு ஓத முடிகிறது, கண் தெரியாதவருக்கு சொல்லிக் கொடுக்க முடிகிறது. ஆனால் கண் தெரிந்து இருக்கக்கூடிய நமக்கு தெரிவதில்லை. அப்ப எப்படி நம்ம குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போவோம்? சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறும் அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக வ அலைக், இந்த குர்ஆன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமாக. மறுமையில போனா குர்ஆனை படித்து அதன்படி நடந்திருப்போமே, ஆனால் குர்ஆனே உங்களுக்கு பரிந்துரை செய்யும். யாரெல்லாம் உன்னுடைய வேதத்தின்படி நடந்த நல்ல பிள்ளையோ எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு அதே பரிந்துரை செய்யும். இல்ல ஓதலை ஏண்டா யாரெல்லாம் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காத மாதிரி ஒரு கட்டத்துல கூட குர்ஆனை திருப்பி பார்க்காத ஆளு அனுப்பிடாத அப்படின்னு நமக்கு எதிராக சொல்லும் என்று நபிகளார் சொன்னார். முதல் இன்னாஸ் மனிதனுக்கே வழிகாட்டக்கூடியது, மறுமையினுடைய வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய அந்த குர்ஆனை பார்த்து படிக்க தெரியல, அதை ஓத தெரியல. அந்த குர்ஆனுடைய பொருள் என்ன தெரியுமா? என்ன பொருள்? குர்ஆனுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கு என்ன அர்த்தம்? என்னது? நேர்வழியா? ஓதுதல்.
ஓதினான். குரான் ஓதிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் அதுக்கு பேரே குரான் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் ஓதிக்கொண்டு இருக்க வேண்டிய ஒன்று. வீட்டிலையும் சரி, அதே மாதிரி கடைகள்லயா இருக்கட்டும், நீங்க எங்க போற இடங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும், படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அதுல குரான்ல அல்லாஹ்தாலா ஒரு இடத்துல சொல்றான் பாருங்க. வதுகுர்ன மா யுத்துலாஃபி புயூதி குன்ன மின் ஆயாத்தில்லா. பெண்களை பார்த்து சொல்றான் வதுக்குன்ன, இது பெண்பால் முன்னிலைப்படுத்தப்படுது. வதுக்குன்ன நினைவு கூறுங்கள், மா யுத்துலாஃபி புயூதி குன்ன மின் ஆயாத்தில்லா, உங்கள் வீடுகளில் ஓதப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். என்ன அர்த்தம் சொல்லுது? வீட்டுல குரான் ஓதப்படணும். குரான் அல்லாஹ் ஓத சொல்லி இருக்கானே, உங்க வீட்டுல ஓதுவீங்களே, அதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்று பெண்களை அல்லாஹ்தாலா அழைத்து சொல்றான். வீட்டுல குரான் ஓதணும். ஓதுறோமா? நம்ம ஃபஜர் தொழுகைக்கு பிறகோ அல்லது மகரிப் தொழுகைக்கு பிறகோ அல்லது நேரம் கிடைக்கின்ற பொழுது திருமறை குரானை நம்ம எடுத்து தினமும் ஓதும் பழக்கம் உண்டா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அங்கே வாழாத இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய அஷ்அரீன் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள், யமன் நாட்டில் இருந்து மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆரிஃபுஹும் மனாசிலஹும் பில் குர்ஆனி பில் லைல். ஆரிஃபுஹும் மனாசிலஹும், அவர்களுடைய வீடுகளை என்னால் அறிந்து கொள்ள முடியும். எப்படின்னு சொன்னா, இரவு நேரத்தில் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதுவார்கள். வீட்டுல உட்கார்ந்து ஓதுவாங்க. அந்த குரல் ஓசையை கேட்டு இது அஷாரின் குடும்பத்தினருடைய வீடு அப்படின்னு நல்லா கண்டுபிடிக்க முடியும். இரவு நேரத்துல வீட்டுல உட்கார்ந்து கொண்டு அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி அவங்க குடும்பத்துல ஓதும் போது அந்த குரல் அவ்வளவு இனிமை. அந்த கோத்திரத்திற்கு அல்லாஹ் கொடுத்தக்கூடிய ஒரு கிஃப்ட் அது. அந்த குரல் ஓசையை கேட்டு நான் இது வந்து அஷாரினுடைய வீடு தான் அப்படின்னு கண்டுபிடிப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் வீடுகளில் குர்ஆன் ஓதப்பட்டிருக்கிறது. நம்ம வீடுகளிலும் இருந்தது, ஒரு காலத்தில் இருந்தது. இந்த நாடகங்கள் டிவிக்கெல்லாம் வருவதற்கு முன்பாக நம்முடைய வீடுகளில் நீங்க வெளியே போனீர்களா, ஃபஜருக்கு பிறகு குர்ஆன் ஓதுபவர்கள் உண்டு, மகரிப் பிறகு ஓதினவர்கள் உண்டு. வெளியில சத்தம் கேட்கும். இப்ப எல்லாம் நாடக சத்தம் தான் கேட்கிறதே தவிர குர்ஆன் சத்தங்கள் இல்லை. அதை நம்ம ஆர்வப்படுத்தவில்லை. அப்ப சொர்க்கத்துல குடும்பத்தோட நானும் போகணும், என் குடும்பமும் போகணும்னா எல்லாரும் சேர்ந்து படித்திருக்கணும். எப்படி நபிகளாருடைய காலத்தில் அவனுடைய குடும்பத்தினர்கள் எல்லாம் அந்த குர்ஆனை படித்து அதன்படி செயல்படுத்தினார்களோ, அது மாதிரி நம்மளும் இருப்போமானால் நம்ம எல்லாரும், நம்ம பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து போவோம். இல்ல நீங்க மட்டும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைய அங்க கொண்டு போய் அவர்களுக்கு இடையில் எந்த உறவும் இல்லாமல் போயிடும். சூர் ஊதப்பட்டு விட்டால் அவர்களுக்கு உள்ள இடையில் உள்ள உறவுகள் துண்டிக்கப்படும். உறவு எதுவுமே இருக்காரு, யாரும் விசாரிக்கவே மாட்டாங்க. இப்ப வந்து ஒரு கொசு கடித்தா கூட நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. என் பிள்ளைண்டவன விடிய விடிய முழித்து முழித்து நம்ம பிள்ளைகளை அப்படி பாதுகாப்போம். அங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. பல கோடிகளை சேர்த்து வைத்துக் கொண்டு அங்கு போய் கொடுத்து, யாரெல்லாம் என் பிள்ளைய காப்பாத்திரு, என் மனைவியை காப்பாத்திரு, என் கணவனை பார்த்தது காப்பாத்திரு, என் பிள்ளையை காப்பாத்தினாலும் முடியாது. திருக்குரான் சொல்லுகிறேன், லவ் இஃப்ததா பிஹி மின்னுல் அர்லி தஹபன் லவ் இஃப்ததா பிஹி, ஒரு பூமி அளவுக்கு தங்கத்தை நஷ்டஈடாக கொண்டாலும் ஏற்கப்படாது. ஒரு பேச்சுக்கு அந்த அளவுக்கு யார்கிட்ட இருக்கு. பூமி அளவுக்கு நீங்க தங்கத்தை சேர்த்துக்கிட்டு போய் மேல போய் உட்கார்ந்துட்டு என் குடும்பம் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, யாரெல்லாம் உற்று இந்த பூமி அளவுக்குள்ள தங்கத்தை எடுத்துக்கிட்டாலும் நல்லா ஏத்துக்கிட மாட்டோம். ஆனா இங்க ஒரு தௌபா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு நீங்க சரியாக செய்ய ஆரம்பித்து விட்டீங்கன்னா அல்லாஹ்தாலா மன்னித்து விடால் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். உங்க பிள்ளைகளை கரெக்டா இங்க உருவாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்தாலா அவர்களை சொர்க்கத்துல கொண்டு போயிட்டுவான். இங்கதான் எளிமையான வழி, ஈஸியான வழி இங்கதான் இருக்கு. எல்லா வாய்ப்பும் அல்லாஹ்தாலா நமக்கு கொடுத்திருக்கிறான். இதுவரையிலும் தெரியாம இருந்தா விட்டுறலாம். இதற்கு பிறகு குர்ஆன் நாம் படிக்கணும், என் குடும்பத்தினர்கள் படிக்கணும், என்னுடைய பெற்றோர்கள் படிக்கணும், என் பிள்ளைகளும் தொழுகையாளி ஆகணும், அவர்களும் இந்த மார்க்கத்தை பற்றி நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டு கொஞ்சம் முயற்சி செய்தீர்களேனா அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா, நம்முடைய வழியில யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் வழிகாட்டுவோம். முயற்சி செய்தால் வழிகாட்டுவோம். ஒண்ணுமே செய்யாம அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடி வருவான். நீங்க ஒரு ஜான் வந்தா அல்லாஹ் 2 ஜான் வருவான். நீங்க ஒரு முழம் வந்தா அல்லாஹ் 2 முழம் முன்னாடி வருவான். வரணும், ஒரு ஜானாவது வரணும். நான் அப்படியே கல்லு மாதிரி இருப்பேன், கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. படிக்க வேண்டும்,
தொழ வேண்டும், என் பிள்ளை நல்லபடியாக நடக்க வேண்டும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய பேரருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பேரருளை நாம் பெற வேண்டும், நம்முடைய குடும்பத்தினர்கள் பெற வேண்டும். நம்ம மறுமை நாளில் போகும்போது நீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட விடுபடாமல் அங்கே அந்த அரிசை சுமந்திருக்கும் கூடிய வானவர்கள் செய்த அந்த துவாவை போன்று நம்ம பெற்றோர்கள், நம்ம கணவன், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள், நமக்கு பேர பேத்திகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அதற்காக வேண்டி முயற்சியும் செய்யுங்கள். அல்லாஹ் காட்டிய அந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள். எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக குடும்பத்துடன் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய ஆகிய அல்வானாக.